அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு. கொஞ்ச நேரம் நில்லுல, தேடி எடுக்க வேண்டாமா? இவ்வளவு நேரமா தேடுறீங்க? அப்படி எங்க தான் வச்சிருப்பீங்க? சீக்கிரம் தேடி எடுத்துட்டு வாங்கம்மா, டைம் ஆயிட்டு. வந்துட்டம்ல, எதுக்குல இப்ப கத்திக்கிட்டு நிக்கிற? எடுத்துட்டு வர வேணாமா? எதுக்கு இப்ப அவசரப்படுற? இந்தா இந்த ஃபைல் எடுத்துட்டு வர உங்களுக்கு இவ்வளவு நேரம். அப்படி எங்க தான் வச்சிருப்பீங்க? எனக்கு வேற டைம் ஆயிட்டு. அப்படி காலையில எங்க தான் போவ? எதுக்குல இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்ன? காரணமா தான். அதான் எதுக்குன்னு கேட்டேன். எப்போதும் இல்லாம டிகிரி சர்டிபிகேட்லாம் கேக்குற? எங்கல போற? நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லுதேன். இப்போ எனக்கு நேரம் இல்ல. இப்படி என்னல முக்கியமான வேலை? காலையில இருந்து இப்படி படபடன்னு சுத்திட்டு இருக்கியே, என்னன்னு சொல்லு. ஐயோ, நான் போயிட்டு வந்து சொல்லுதேங்கறேனே, எதுக்கு இப்ப அவசரப்படுத்திய? இல்ல உங்க அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடைக்கு போறதை விட்டுட்டு இப்படி ஃபைலை தூக்கிட்டு டிப் டாப்பா Dress மாத்திட்டு போறியா? அதான் எங்கன்னு கேக்குறேன். ஏன் சொல்லிட்டு போக மாட்டியா? ஐயோ அம்மா, நான் இன்டர்வியூக்கு போறேன். இன்டர்வியூக்கா? எதுக்குல? இன்டர்வியூக்கு எதுக்கு போவாங்க? வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அதான் இன்டர்வியூக்கு போறேன். என்னல சொல்ற? வேலைக்கு போறியா? இல்ல உங்க அப்பா காதுல விழுந்துச்சு இது. உன்னை கொன்று வரல? அவருக்கு தெரியட்டும். அதுக்காக நான் வேலைக்கு போகாம இருக்க முடியுமா? அவருக்கு பயந்துக்கலாம் நான் அந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவர் கேட்டுதான் நான் வேலைக்கு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லையே. நான் படிச்சிருக்கேன், வேலைக்கு போறேன். எப்போதும் உங்க புருஷனுக்கு அடிமையா என்னால இருக்க முடியாது. இல்ல உனக்கு என்னல ஆச்சு? எதுக்கு இப்படி பேசிட்டு தெரியற? அவர் காதுல மட்டும் விழுந்துச்சுனா உன்னை சும்மா விடுவாரால? இப்ப நீ எதுக்கு வேலைக்கு போணும்? நமக்கிட்ட ஒண்ணுமா இல்ல. நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நீ எதுக்கு இப்ப வேலைக்கு போற? இந்த சொத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதை நானே உழைச்சேன் இல்ல. உங்க வீட்டுக்காரர் தான் கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஏன்னா அப்படிதான் எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டு தெரியுறாரு. என்கிட்ட அதானே சொல்றாரு. நான் உழைச்சேன், நான் வீடு வாங்கினேன், நான் கடை வாங்கினேன், நான் இடம் வாங்கினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எதுக்கு? நான் உழைச்சு எனக்கு தேவையானதை இனிமேல் நானே பாத்துக்கிறேன். உங்க வீட்டுக்கார்ட்ட இதுக்கு மேல நான் அடிமையா நிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இல்ல அவர் உன் அப்பால கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து பேசு. அவர் அப்பா மாதிரி எனக்கு எப்பமா நடந்துக்கிட்டாரு? அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை, சம்பளம் இல்லாத வேலைக்காரன். அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் பெத்த புள்ளன்னு ஒரு அன்பு பாசம் காமிச்சிருப்பாரா? அவரை பொறுத்த வரைக்கும் பணம் பணம் பணம். அந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன என்ன பண்ண போறாரு? எனக்கு நான் தர போறாரா? இல்ல உங்களுக்கு தான் என்னமோ செஞ்சிருக்காரா? இதெல்லாம் அவரோட சுத்தமா? இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரு அடிமை. நீங்க வீட்டுல வேலை பார்க்குறீங்க, நான் கடையில வேலை பார்க்குறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது அவருக்குள்ள. மவன் நினைச்சிருந்தா என்னை அவர் இந்த நிலைமையில கொண்டாந்து வச்சிருக்க மாட்டாரு. ஏல உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது பெரிய பிரச்சனை ஆயிடும். வேண்டாம்ல, உன்னை வேலைக்கு அவர் விட மாட்டார்ல. இல்லம்மா, இனி அவருக்கு அடிமையா நான் வாழ போறது இல்ல. எனக்கு பிடிச்ச வேலைக்கு நான் போறேன். இனி எனக்கு என்ன தேவையோ அதை நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன். அவர் கையை நம்பி இனிமேல் நான் வாழ முடியாது. எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. என்னால புரிய வைக்கவும் முடியாது. நீங்க எப்படியே வாழ்ந்துட்டீங்க, என்னால இப்படி வாழ முடியாது. என் வாழ்க்கையை அவருக்காக அழிக்க முடியாது. நான் நல்லா படிச்சிருக்கேன், என் படிப்புக்கு தகுந்த வேலை எனக்கு கிடைக்கும். என் வாழ்க்கையை இனிமேல் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்கம்மா, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் போறேன். ஏல நான் சொல்றது கொஞ்சமாச்சும் கேளுல. நீ ஐயோ, நீ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீங்க கடையில ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, நீ தான் இருந்து பாக்கணும். நான் தென்காசிக்கு ஒரு ஜோலியா போறேன், மதியத்துக்கு அப்புறம் தான் வருவேன். அவன் பாம்பும் கடையில இல்ல, அவன் ஒரு வேலையை வெளியில அனுப்பிட்டேன். அதனால இன்னைக்கு முழுக்க நீ தான் கடையில இருக்கணும். அரிசி மூட்டை வரும், குடோன்ல இறக்கி வச்சிரு. ஜாமா என்னென்ன இல்லைன்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வழிய பாரு, சரியா? எங்கேயும் போயிடாத, கடையில இரு. நான் வந்து கணக்கு பார்ப்பேன், எல்லாம் கரெக்டா இருக்கணும். என்னல ஒண்ணும் சொல்லாம அமைதியா இருக்க? அவன் போவான். நீ ஏன் திருத்தணும் முடிச்சிட்டு இருக்க? உனக்கு அடுப்பங்கள்ல வேலை இல்லையா? போய் வேலையை பாரு, போ. என்னல நின்னுகிட்டு இருக்க? மசம் போய் வேலையை பாரு. அம்மா, இது என்ன பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுட்டு போற? மூட்டை தூக்குறதுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கிளஞ்சு போட்டுட்டு உங்க கையில கிடக்கும், கட்டிட்டு போ. இனிமேலே நான் கடைக்கு வர மாட்டேன். சும்மா இருளே. என்னடி சொல்றேன் உமாவே? அது ஒண்ணு இல்லங்க, அவ கடைக்கு போவான். நீங்க போங்க, நான் அவனை போக சொல்லுதேன். அம்மா, நீங்க அமைதியா இருங்க. நான் கடைக்கு இனிமேல் வரமாட்டேன். நான் வேலைக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அதான் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் உங்க கடை வேலைய நீங்க ஆள் வச்சு பாத்துக்கோங்க. என்ன சொன்ன? வேலைக்கு போறியா? இந்த செல்ல முத்துமாவே ஒரு தட்ட கைய கட்டி நின்னு வேலை பார்க்கணுமா? என்னெல்லாம் நினைச்சு பேசுற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? உங்க கடையில மட்டும் நான் என்ன முதலாளியாவா இருந்தேன்? வேலைக்காரனா தானே இருந்தேன். என்ன ஒரு வித்தியாசம்? வெளியில போய் வேலை பார்த்தா எனக்கு மாசம் சம்பளம் கிடைக்கும். உங்ககிட்ட இது வரைக்கும் ஒன்னும் கிடைச்சது இல்ல. எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட கையை நீட்டி தான் நின்றுருக்கேன். இனிமேல் அப்படி நிக்க மாட்டேன். ஏன்னா நான் படிச்ச படிப்புக்கு தக்கன வேலை எனக்கு கிடைக்கும். இனி எனக்கு தேவையானதை நான் வாங்கிக்கிருவேன். உங்ககிட்ட இனிமேல் கை நீட்டி நிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட படிப்பு இருக்கு, அது போதும்.
படிச்ச வேலைக்கு போறியா? அந்த படிப்பு நான் உனக்கு தந்தது. நான் ஃபீஸ் கிட்ட போய் தான் நீ படிச்ச, புரியுதா? அந்த படிப்பு இப்போ எனக்கு சொந்தமானது. ஏன்னா என் உழைப்புல தான் நீ படிச்சிருக்க. நீங்க ஃபீஸ் கட்டினா எனக்கு டிகிரி கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு படிச்சது. ஒரு அரியர் இல்லாம எல்லா அரியரையும் கிளியர் பண்ணி நான் டிகிரி வாங்கினேன். இந்த டிகிரி எனக்கு சொந்தமானது. இந்த படிப்பு எனக்கு சொந்தமானது. படிப்பு படிப்புன்னு சொல்ற? உன்னைய வேலைக்கு அனுப்புறதுக்காக உன்னை படிக்க வச்ச? இல்ல, 4 பேர் முன்னாடி என் மகனும் படிச்சிருக்கான், டிகிரி வாங்கியிருக்கான்னு சொல்லி நான் பெருமைப்படுறதுக்காக தான் உன்னை படிக்க வச்சேன். உன்னை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி அதுல சம்பாதிச்சுட்டு வந்து நான் வாழணுங்கிறதுக்காக உன்னை படிக்க வைக்கல, புரியுதா? நான் ஒன்னும் உங்களுக்காக படிக்கல. என் வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் நான் படிச்சிருக்கேன். இந்த படிப்பு எனக்கு சொந்தமானது. இதுல யார் உரிமை கொண்டாட முடியாது. என்ன வாய் ரொம்ப நீளுது? இனிமேலும் உங்ககிட்ட கை நீட்டி நான் நிக்க மாட்டேன். என் வாழ்க்கையை நான் வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கான வாழ்க்கை இது. உங்களுக்காக நான் ஏன் என் வாழ்க்கையை இழக்கணும்? உங்களுக்கு அடிமையா வாழ்ந்த வரைக்கும் போதும். அப்படியே உங்களுக்கு நான் வேலைக்கு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. நான் வெளியில போய் சுதந்திரமா வாழ்ந்துக்கிருவேன். உங்ககிட்ட இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு பதிலு வெளியில போய் கஷ்டப்பட்டுனாலும் என்னோட சுதந்திரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன். எங்க போவ? எங்க போவ? இந்த செல்ல முத்துக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? நீ ஒருத்தட்ட போய் கை நீட்டி நின்னா என்ன எப்படில மதிப்பாங்க? இந்த செல்ல முத்து சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கான். ஆனா பெத்த பிள்ளைய அடுத்தவன் கை நீட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். என் பேச்சையும் மீறி இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போன அப்புறம் இந்த செல்லமுத்துவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏய், உன் மகன் கிட்ட சொல்லி வையே, என்னை பத்தி அவனுக்கு தெரியாது, உனக்கு தெரியல. உயிரோட இருக்க மாட்டான் பாத்துக்க. ஒத்த புள்ளதானேன்னு பார்க்க மாட்டேன். இந்த செல்லமுத்துவோட மான மரியாதைக்கு ஏதாச்சும் ஆபத்து வர்ற மாதிரி இவன் நடந்துகிட்டா அப்புறம் எனக்கு மகனே வேண்டான்னு முடிவு பண்ணிடுவேன். அவர் உன்னை வெளியில வேலைக்கெல்லாம் விட மாட்டாருல. போய் கடையில இருக்க வேலையை பாரு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்ல. என்னை வாழவே விட மாட்டீங்களா நீங்க? இன்னைக்கு நான் இவர்கிட்ட அடிமையா இருக்கேன். நாளைக்கு என்னை ஒருத்தி நம்பி வந்தா அவளும் இப்படிதான் வாழணுமா? அவளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்க சொல்றீங்களா? ஏமா யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாம் சொன்னா கேள்ல, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். அவரு ஏதோ புத்தி பேதலிச்சு போய் பேசுறாரு. சீக்கிரத்துல எல்லாம் சரியாயிடும்ல. இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நீ தானே. எல்லா சொத்து உனக்கு தாமல வரப்போகுது. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருல. அவர் பேசுற வரைக்கும் பேசிட்டு போட்டோம். எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்ல. ஐயோ, எனக்கு எந்த சொத்து வேண்டாம். உங்க வீட்டுக்காரர் உழைச்ச முதல்ல எனக்கு 1 ரூபாய் கூட வேண்டாம். என்னைய விடுங்கன்னு தான் சொல்றேன். நான் வெளியில போய் உழைச்சு நான் சம்பாதிச்சுக்கிறேன். என்ன ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அவர் மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக நான் அவர்கிட்ட அடிமையா வாழ முடியுமா? ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். நீங்களும் இப்படி இருந்து என்னையும் ஏமா சித்திரவதைப்படுத்துறீங்க? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கல. என்னமா பண்ணுங்க. இந்த வீட்டுக்குள்ள என்ன என்னலாம் நடக்க போதோ. வள்ளி, உனக்கு எந்த இடம் தெரியுமா? எனக்கு தெரியும் டி. நானும் எங்க அக்கா அங்க போயிருக்கமே. ஆமா, இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்கு அங்க போகணும்னு இருக்க? நான் எங்க போறேன்னு சொன்னேன். அவ ரூபி தான் என்ன பாடாப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கா. வீட்டுக்குள்ளே கிடக்க 4 இடத்துக்கு போனாதான் உனக்கு நல்லா இருக்கும், நீனும் பழகுவே அப்படின்னு சொல்லி அவ தான் என்னை அனுப்பி வச்சா. அவ சொல்றது சரிதானே. முன்னாடியாச்சும் வயக்காடு பம்பு செட்டு தோப்புன்னு எங்கேயாச்சும் சுத்துவோம். இப்போ நீ ஒரே வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்க. உங்க அம்மாவும் எங்கேயும் போக வேண்டாம்னு வேற சொல்லுதாக. அதான் வெளியில 4 இடத்துக்கு போனா உனக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லியிருப்பா. சரி, அப்போ நீ போக வேண்டியதானே. என்னையும் ஏன் கூப்பிடுற? எனக்கே வீட்டுல 1008 வேலை. ஏன் என்னைய போட்டு படுத்துற? இப்படி என்ன உனக்கு 1008 வேலை? அதுல ஏதாச்சும் ஒரு வேலையை சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வீட்டுல என்ன பண்ணுவேன்? டிவி பார்ப்பேன், தூங்குவேன், மறுபடியும் சாப்பிடுவேன், அப்புறம் டிவி பார்ப்பேன், தூங்குவேன். இதெல்லாம் பெரிய வேலை தானடி. இதெல்லாம் ஒரு வேலையாட்டி? வீட்டுல வெட்டியா இருக்கிறதுக்கு வேலை? எனக்கு இதான் வேலை. மூடி இருப்பதுக்க. இப்ப என் கூட வந்தா மட்டும் என்னவா? அங்க போய் சும்மா தானே இருக்க போற. அதுக்கு என் கூட வா. நீ எங்க போனாலும் என்னையே கூட்டிட்டு போற. எதுக்கு என்னையே கூட்டிட்டு போற? உன் வீட்டுல தான் உன் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கல்ல, அவளை கூட்டிட்டு போக வேண்டியதானடி. அவ காலேஜ் போறல்ல, படிக்கிறா. அவளை எப்படி கூட்டு போக முடியும்? அதுவும் அவளெல்லாம் கூட்டு போனேன்னா சும்மாவே இருக்க மாட்டா. ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பான். எனக்கு எரிச்சலா இருக்கும். நீனா இருந்தானா நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்ப. அதான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன். உன்னோட டைம் பாஸ்க்கு என்னைய கூட்டு வந்திருக்க. அக்காலும் தங்கச்சியும் பிளான் போட்டு தான் என்ன தூக்கிட்டு வந்திருக்கியே. பேசாம நில்லுடி. பஸ் வருதான்னு பாரு, போவோம். பஸ் ஸ்டாப்ல நின்னா பஸ் வரத்தாண்டி செய்யும். வராம எங்க போயிடும்? ஐயோ, இதுக்கு நான் அவளையே கூட்டிட்டு வந்திருப்பேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியாட்டி? அப்ப நீ அவளையே கூட்டு வந்திருக்க வேண்டியதாடி. என்ன கூட்டு வந்தா? எதுவும் உன்கிட்ட பேசலடி. மூக்கல வெத்த மாதிரி வந்து நிக்கிறான் பாரு.
இவனுக்கு எப்படிதான் இவன் இருக்கிற இடம் தெரியுதுன்னே தெரியல. கடைசியில நான் தான் இவன் கிட்ட இவன் இருக்கிற இடத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு ஏன் மேல கோவப்படுதா. சோப்பா. வாடா தம்பி, எப்ப வந்த? இப்பதாக்கா ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி. அது எப்படிரா அவ இருக்கிற இடத்த கரெக்டா மோப்ப முடிச்சு வந்துடுற? அவ என் உயிர்லக்கா, அவ எங்க இருந்தாலும் எனக்கு தெரியும். இந்த கன்றாவியெல்லாம் நான் கேட்கணும்னு என் தலை எழுத்து. என்னக்கா கூட்டமா எல்லாரும் எங்கேயோ போற மாதிரி இருக்கு? முட்டக்கனி. ஏண்டா தம்பி, எங்களை பார்த்தா கூட்டமா போற மாதிரியா இருக்கு? ஆமா. அது ஒண்ணு இல்லட்டி, கண்ணு தெரியல, அதான் நம்மள பார்க்கும்போது கூட்டமா தெரியுது. யாருக்கு கண்ணு தெரியல? உங்களுக்கு தான், அதான் கண்ணாடி போட்டு சுத்திரியல. ஏய், இது கூலிங் கிளாஸ் டி. இத போட்டா மாமாவை பார்க்க மன்மதன் மாதிரி இருக்கும்ல. அப்படி யார் சொன்னா? அது இந்த வீரா பின்னாடி வர பொண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆமா டி, இந்த வீரா பின்னாடி வர்ற பொண்ணுங்கள்லாம் என்ன பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க. பார்க்க நான் மன்மதன் மாதிரி இருக்கணும். எட்டி வள்ளி, இவன் யார்டி இங்க வரச்சனா? அத நீ அவங்கிட்டே கேட்கலாமே, என்கிட்ட கேட்டுதான் அவங்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லையே. பாருடி, நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. அப்ப வந்த உடனே பேசுனே, நான் என்ன பேச போறேன்? அவருக்கு எனக்கு என்ன இருக்கு? நான்லாம் வந்து பேச மாட்டேன். சோ அப்பா, இவங்க சண்டைக்கு ஒரு எண்டே இல்லம்மா. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அவர் யார்டி இங்க வரச்சனா? ஏய், இது பஸ் ஸ்டாப், யார் வேணாலும் வரலாம். என்ன பஸ் ஸ்டாப் ஓபன்ல எழுதி கொடுத்துருக்கு கவர்மெண்ட்? ஸ்டாப்புக்கு வந்தா வாய் மூடிட்டு இன்னும் பஸ் ஏறி போக சொல்லு. தேவையில்லாதவங்க எல்லாம் பேச சொல்லாத. யார் இந்த தேவையில்லாதவங்க? அது அந்த தேவையில்லாதவங்களுக்கே தெரியும். உனக்கு பத்தியா இருடி, இன்னொரு கடிச்சு வைக்கிறேன். ஏண்டா இன்னுமாடா உங்க சண்டை முடியல? சண்டைலாம் ஒண்ணு இல்லக்கா, நாங்க அன்னைக்கு சமாதானம் ஆயிட்டோம். இது ஒரு சின்ன கோவம். சமாதானம் ஆயிட்டலடா, அப்புறம் ஏன்டா கோவப்படுறா? அந்த கோவத்துக்கு காரணம் நான் இல்ல, அவதான். இந்த பக்கி எதையாச்சும் சொல்லி வச்சிருமோ? அப்படி என்னடா உன் மேல கோவம்? அது ஒண்ணு இல்லக்கா, அன்னைக்கு ரூபி எனக்கு ஸ்பெஷல் பால் கொடுத்தா பாத்துக்கோங்க. சரி நான் எனக்கு வேண்டான்னு சொன்னேன். சரி இவதான் நீங்க குடிச்சிட்டு தான் போகணும், உங்களை குடிக்காம நான் விட மாட்டேன்னு சொன்னான். சரி நான் சொன்னேன் வேணாண்டி, எசக்கு பசக்க ஏதாச்சும் ஆயிடும், நீனே குடி, எனக்கு வேண்டான்னு சொன்னேங்க்கா. சரி அவதான் இதா அப்படியா இல்ல, நீங்க குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னான். பக்கி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்குதே. அதுக்கு போய் என் மேல கோவப்படுதாக்கா? அது கொடுத்தா குடிச்சிட்டு போய் தொலைய வேண்டியதாடா. இதுக்கலாமாடா சண்டை போடுவியே? ஏதாச்சும் சொன்னீங்க குன்றுவம் பத்துக்கங்க. நல்லா வரமாட்டேன். அப்ப நான் சொல்லுவேன். நீ அப்புறமா சிக்னல் கொடுத்துக்கலாம். இப்ப என்னன்னு முழுசா சொல்லு. இன்னும் ஒரு ஆர்வம் கவனித்து கதை கேட்க. டேய், ஆரம்பிச்சிட்டு பாதியிலே விடாதடா, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். சொல்லு, பாலை குடிச்சியா இல்லையாடா? அதான் குடிச்சனே, குடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மேல கோவமாயிட்டா. அதுக்கப்புறம் ஏன் கோவமா இருக்கா உங்கள? அது ஒண்ணு இல்லக்கா, அது ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சு, அதான். வேண்டாம், வாய் மூடுங்க. இப்ப ஏதாச்சும் சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்ப கிட்ட வா, அப்பதான் சொல்ல மாட்டேன். என்ன பாடப்படுத்தாதீங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டாப். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்ப கிட்ட வந்தா நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், இல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் பத்துக்க. புரிஞ்சு இதுக்கு நான் என்ன இந்த பாடப்படுத்துறேன்? இந்த பாருங்க, சொல்லாதீங்க. டேய், நீ சொல்லுடா. அது வந்துக்கா, என்ன சம்பவம் ஆச்சுன்னா, இப்படி வாடி. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு நின்றுங்க, என் மானத்தை வாங்காதீங்க. இல்லையே, இன்னும் தூரமா தானே நிக்கிற, இன்னும் கிட்டவா, அப்பதான் சொல்ல மாட்டேன். அக்கா சொல்லுடா தம்பி, வாயை மூடுங்க. அப்ப இன்னும் கிட்ட வாடி, அப்பதான் சொல்ல மாட்டேன், இல்லன்னு சொல்லிடுவேன் பத்துக்க. போதுமா? இது போதுண்டி, சூப்பரா இருக்கு தெரியுமா? டேய், நாங்க ஒருத்தி நிக்கிறேன்டா, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே வேலையாவே இருப்பீங்களாடா ரெண்டு பேரும்? அக்கா சின்ன சிறுசுங்க, அப்படித்தான் இருப்போம், இதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. எது, நீங்க ரெண்டு பேரும் சின்ன சிறுசுங்க. டேய், போதுடா, நிப்பாட்டு, முடியல. என்னடி ஏன் இப்படி பாக்குற? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இதெல்லாம் போய் அவகிட்ட எதுக்கு சொல்றீங்க? அவ என்ன நினைப்பா என்ன? இதுல என்னடி இருக்கு? அதெல்லாம் அப்பா ஒண்ணு நினைக்க மாட்டேன். என்னக்கா நீ எதுவும் நினைக்க மாட்டேல்ல? டேய், நீ ஏதாச்சும் சொன்னாதான்டா எனக்கு தெரியும். கதைய பாதியிலே விட்டுட்டா. டேய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. என்னடி அக்கா ரொம்ப ஆர்வமா இருக்கா, சொல்லிரட்டுமா? வாயிலே குத்திடுவேன் பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அவரு சும்மா சொல்றாரு. இல்லையே, நீ பயப்படுறத பார்த்தா ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போலயே. வாய மூடிட்டு இல்லடி, அத ஒண்ணு நடக்குதுன்னு சொல்றீங்களா? இல்ல, ஏதோ இருக்கு, இத இன்னைக்கு தெரிஞ்சுக்காம நான் போக மாட்டேன். டேய் தம்பி, நீ சொல்லுடா. அது வந்துக்கா, ஒழுங்கா வாய மூடிட்டு நின்றுங்க, அப்புறம் நான் பேசவே மாட்டேன். சொல்ல மாட்டேன்டி, ஏன் நீ பயப்படுற? மூட்டை ஒழுங்கா வைட்டி, இப்படி முட்டைக்கண்ணை வச்சு ஊட்டி ஊட்டி பார்த்த மவுல இன்னைக்கு மாதிரி கடிச்சு வச்சிருந்துக்க. போவ வந்திருக்கேன், அவனை தூக்கிட்டு போதாண்டி வந்திருக்கேன். சரி சரி வா, பக்கத்துல நம்ம ஆஃபீஸுக்கு போவோம்.
நானும் வரல. நான் உங்க ஆபீஸ்க்குலாம் வரல. நான் வேற வேலையா வந்தேன். நீ எந்த வேலையை வந்தாலும் எனக்கு பரவாயில்ல. இப்ப நான் உன்னை பாத்துட்டேன்ல, வாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, நான் வரல. சொன்னா கேளு, இல்ல அவளை தூக்கிட்டு போயிருவேன். ஒழுங்கா வந்துரு. ஆஹா, நான் வர மாட்டேன். அப்ப தூக்கிட்டு போக சொல்ற. இதுக்கு தானே இந்த வீரா காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப பாரு உன்ன. அக்கா வாங்க, ஆபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். சரிடா, நீ முன்னாடி போ, நான் வரேன். என்ன தூக்கிட்டு போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் நடந்தே வருவேன். அது எப்படிடி என் பொண்டாட்டியை நடத்தி கூட்டிட்டு போவா? நம்ம 2 பேரும் கார்லயே போவோம். கார் அதான் நிக்கி. சரி, ஆனா அங்க வந்து ஒண்ணும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, அந்த வீராவை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்துல யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன். புரியுதா? வா கோ, ஃபர்ஸ்ட் போய் நீங்க கார்ல ஏறுங்க, நான் வரேன். சொல்ல மாட்டி என் பொண்டாட்டி போங்க. போறாங்க, உன்னை தூக்கிட்டு போறேன். வா. ஏய் உடம்ப செய்யற